ஸ்ரீ சுவாமி சிவானந்தா அத்தியாயம் 3 யோக முறை உணவு. யோக பயிற்சிக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் எந்த உணவு பொருந்துகிறதோ அது யோக உணவு எனப்படுகிறது. உணவு மனதுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. உணவின் அடிப்படை சாரத்திலிருந்து மனம் உருவாகிறது. உணவின் தாக்கம். உணவின் தூய்மையால் ஒருவனது உள்தன்மை தூய்மை அடைகிறது. சாதகனது உள்தன்மை தூய்மை ஆத்ம ஞானத்திற்கு வழிகோலுகிறது. உணவு தியானத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பல்வகை உணவுகள் மூளையின் பல பகுதிகளில் பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. உணவு லேசானதாகவும் சத்துள்ளதாகவும் தியானத்திற்கு ஏற்றதாகவும் சாத்விகமானதாகவும் இருத்தல் வேண்டும். சாத்விக உணவு, ராஜச உணவு, தாமச உணவு என உணவு மூவகைப்படும். உணவின் தன்மைகள். பால், பார்லி, பேரிச்சம்பழம், பழங்கள், காய்கறிகள், கோதுமை, வெண்ணெய், தேன், பாதாம் பருப்பு போன்றவை எல்லாம் சாத்விக உணவு பொருள்களாகும். அவை மனதை தூய்மையாக்கி அமைதிப்படுத்துகின்றன. மீன், முட்டை, புலால், மிளகாய், பெருங்காயம் போன்றவை ராஜச உணவு வகைகள். அவை உணர்ச்சியை தூண்டுகின்றன. மாட்டுக்கறி, மது, உள்ளி, பூண்டு, வெங்காயம் போன்றவை தாமச உணவு வகைகள். அவை மனதை சினம், மருள் மற்றும் சோம்பலுக்கு உள்ளாக்குகின்றன. ஒரு யோக மாணவன் யோக பயிற்சிக்கு ஒவ்வாத உணவுப் பொருள்களை விட்டுவிட வேண்டும். உணவை தெரிந்தெடுத்தல். கடுகு, புளித்த, காரமான மற்றும் எரிக்கும் பொருள்களையும் பெருங்காயம் போன்றவற்றையும் விட்டுவிட வேண்டும். உபவாசத்தினால் உடலை வருத்துவதும் கூடாது. நெய்யுடன் கலந்த சாதம், ஹவிசன்னம் யோக பயிற்சிக்கு மிகவும் ஏற்றது. யோக பயிற்சிக்கு சாறு மிகவும் உகந்தது. நெய், வெல்லம், பால் கலந்து அரிசி வேக வைக்கப்படுகிறது. இதுதான் சாறு. எவ்வகை உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் உங்கள் உள்வொளி உங்களுக்கு துணை செய்யும். உங்களது குணம் மற்றும் சுபாவத்திற்கு ஏற்ற சாத்வீக யோக உணவு பட்டியலை தேர்ந்தெடுப்பதில் உங்களுக்கு நீங்களே மிகவும் திறமையானவர் ஆவீர்கள். உடல் ஆற்றல், நல்ல ஆரோக்கியம் மற்றும் மன ஊக்கத்தை உணவு வளர்க்க வேண்டும். சத்துணவில்தான் மனிதனின் நலம் அடங்கியுள்ளது. உணவை பற்றிய அறிவு. பல்வேறு குடல் வியாதிகள், தொற்று வியாதிகளின் தாக்கம், சக்தியின்மை, தடுப்பு திறனின்மை, ரிக்கெட்ஸ், ஸ்கர்வி, இரத்த சோகை, பெரிபெரி போன்றவை அனைத்தும் தவறான உணவு முறையாலே ஆகும். ஒருவன் அவனது பௌதீக மானசீக ஆற்றலை பெற்று விளங்க விரும்பினால், நல்ல ஆரோக்கியம், புத்துணர்ச்சி, செயல்திறன் போன்றவற்றையும் பெற்று திகழ விரும்பினால் உணவை பற்றிய அறிவு மிகவும் தேவையாகும். தன்னளவிலேயே பால் ஒரு பூரண உணவாகும். அது ஒரு சரிவிகித உணவு. யோகிகளுக்கு பிராணாயாம பயிற்சியின் போது அது ஒரு லட்சிய உணவாகும். பிராணாயாமம் பயில்வர்களுக்கு வெண்ணெயும் கற்கண்டும் மிகவும் உகந்தவை. அவை உடலை குளுமைப்படுத்துகின்றன. பாலை கொதிக்க விடக்கூடாது. கொதிநிலை அடைந்தவுடனேயே பாலை அடுப்பிலிருந்து அகற்றிவிட வேண்டும். அதிகமாக பாலை கொதிக்க வைப்பதானது பாலில் உள்ள வைட்டமின்களை அழித்து அதை பயனற்றதாக்கி விடுகிறது. மஞ்சள் வகை சுவைக்கவும் அது ஆரோக்கியம் அளிக்கும் ஒரு வஸ்து. விவேகத்துடன் நடந்து கொள்ளவும். உங்கள் உணவு முறையில் திடீரென்று எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டாம். மாற்றம் படிப்படியானதாகவும் மெதுவானதாகவும் இருக்கட்டும். உணவை நன்றாக மென்று சாப்பிடவும். அப்பொழுதுதான் அது எளிதில் ஜீரணமாகும். விரைவில் உட்கிரகிக்கப்பட்டு உடலுடன் ஒன்றிக்கும். தேவைப்படுவது சரிவிகித உணவுதானே தவிர செழுமையான உணவு அல்ல. செழுமையான உணவு கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் கணையம் சம்பந்தமான வியாதிகளை ஏற்படுத்துவதால் அதை தவிர்க்கவும். நீங்கள் எதை உண்ணுகிறீர்களோ அவ்வாறே ஆகின்றீர்கள். சாப்பாட்டில் பெருவிருப்பம் உள்ளவர்களும் மீதூன் உண்பவர்களும் யோகத்தில் வெற்றியை கனவில் கூட எதிர்பார்க்க முடியாது. யார் மித உணவை உண்கிறார்களோ, யார் தன் உணவை ஒழுங்குபடுத்துகிறார்களோ அவர்கள் மட்டுமே யோகியாக முடியும், மற்றவர்கள் அல்ல. அரை வயிறு உணவு உண்ணுங்கள். கால் வயிறு தண்ணீருக்கும் மீதி கால் வயிறு காற்றிற்கும் இடம் கொடுங்கள். இதுவே மித உணவு. நீங்கள் உணவு உட்கொள்ளும் முன் அதை கடவுளுக்கு நிவேதனம் செய்யுங்கள். உணவு உட்கொண்டதுமோ அல்லது நீங்கள் பசியோடு இருக்கும் போதோ யோகம் பயிலாதீர்கள். பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு முன் கொஞ்சம் பாலும் வெண்ணெயும் சாப்பிடுங்கள். ஆற்றல், சக்தி, உறுதி, ஆரோக்கியம், ஆனந்தம், ருசியானவை, எளிமையானவை மற்றும் சத்துள்ளவை
எவையோ அவை சாத்வீகமானவை. புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, மிகுந்த காரம், எரிப்பானவை, காய்ந்தவை, உலர்ந்தவை மற்றும் துன்பத்தையும் துக்கத்தையும் வியாதியையும் உண்டாக்கும் உணவு வகைகள் ராஜசிகமானவை. ருசியற்ற அழுகிய அசுத்தமான உணவு வகைகள் தாமசிகமானவை. அசுத்தமான கெட்டுப்போன இருமுறை வேக வைக்கப்பட்ட இரவு வைக்கப்பட்ட காயான அல்லது அதிகம் பழுத்த பொருள்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை ஆகும். உணவின் பல்வேறு அம்சங்களான புரோட்டீன், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, தாது பொருட்கள் போன்றவை சரியான விகிதத்தில் இருக்கும் உணவே சரிவிகித உணவாகும். வாழ்வதற்காக உண்ணுங்கள். உண்பதற்காக வாழ்பவன் பாபி. ஆனால் எவன் வாழ்வதற்காக உண்கிறானோ அவன் யோகி, துறவி. உடலின் வெப்பத்தை பாதுகாக்கவும் புதிய செல்களை உருவாக்கவும் உடலின் தேய்மானத்தை சரி செய்யவும் உணவு தேவைப்படுகிறது. உணவு உண்பதில் எளிமையாகவும் இயற்கையாகவும் இருங்கள். தியானம் செய்பவனுக்கு மிக குறைந்த உணவே போதும். காலையில் எலுமிச்சம் பழ சாறும் தேனும் அருந்துங்கள். இது ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் அழித்து இரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது. இரவில் லேசான உணவையே உட்கொள்ளுங்கள். ஒரு கோப்பை பாலும் சில பழங்களும் போதுமானவை. அப்பொழுதுதான் உங்களால் அதிகாலை தியானத்திற்கு எழுந்திருக்க முடியும். இரவில் சாதம் சாப்பிடாதீர்கள். எளிய இனிய உணர்ச்சிகளை தூண்டாத திசுக்களை உருவாக்கும் சக்தி தரும் மது அல்லது மது அல்லாத உணவுப் பொருள்களும் பானங்களும் மனதை அமைதியாகவும் தூய்மையாகவும் வைத்து வாழ்வின் லட்சியத்தை அடைய யோக சாதகனுக்கு உதவுகிறது. யோகிகளுக்கு பழ உணவு மிகவும் ஏற்றது. அது உடல் அமைப்பிற்கு நல்ல பல பலன்களை தருகிறது. அது உடலை தூய்மைப்படுத்துகிறது. அது ஒரு நேரடி உணவு. முள்ளங்கி, பாகற்காய், பொன்னாங்கண்ணி, சிறுகீரை போன்றவை சத்துள்ள உணவுகளாகும். புலால் உணவு தேவையற்றது. நல்ல ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கு புலால் உணவு தேவையில்லை. தவிர மாமிச உணவு ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவிக்க கூடியது. அது கொக்கிப்புழு மற்றும் சிறுநீரக கோளாறுகளை உண்டு பண்ணுகிறது. புலால் உண்பவர்களுக்கு மனதை அடக்குவது மிகவும் கடினம். மாமிச பட்சணியான புலி எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. அதே வேளையில் சாக பட்சிணிகளான பசு, யானை போன்றவை எவ்வளவு சாதுவாக இருக்கிறது. பொது குறிப்புகள்: உங்களது வலது நாசியில் பிங்கள அல்லது சூரிய நாடி செல்லுகையில் உணவு உட்கொள்ளுங்கள். சூரிய நாடி வெப்பம் தரக்கூடியது. அது உணவை நன்கு ஜீரணிக்கும். இரவில் தூங்குகையில் இடப்புறம் சாய்ந்து படுத்து தூங்கவும் உணவு நன்கு ஜீரணமாகும். உணவு உண்ட பிறகு 10 நிமிடங்கள் வஜ்ராசனத்தில் அமரவும். இது உணவு நன்கு ஜீரணமாக உதவும். எண்ணெய், உளுந்து, தயிர், பொரித்த பொருட்கள், பப்பாளி, மிளகாய், புளி ஆகியவற்றை தவிருங்கள். இரவில் வயிற்றில் அடைக்க வேண்டாம். வயிற்றில் அதிகம் அடைத்தால் அதிக தூக்கம் வரும். அதிகாலை தியானத்தை நீங்கள் இழக்க நேரிடும். டீ, காஃபியை விட்டுவிடுங்கள். உணவு, பானம் ஆகியவற்றில் விவேகத்துடன் விளங்குங்கள். எந்த ஒரு குறிப்பிட்ட உணவின் மீதும் ஆசை கொள்ளாதீர்கள். உணவு பானத்திற்கு அடிமையாகாதீர்கள். உணவை பற்றி மிகவும் அழட்டிக் கொள்ளாதீர்கள். எளிய இயற்கை உணவை உண்ணுங்கள். ஓம் தொடரும்.